வணக்கம். நான் உங்கள் கோவைக்கு சேர்ந்து நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருநாயக்கம்பாளையத்திலிருந்து ஒரு கிராமத்துக்குள்ள வாராகி அம்மன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களும் நகை திறந்திருக்குங்க. வாராகி அம்மனை வழிபட்டால் என்ன பலன், எந்தெந்த மாதிரி பூஜை முறைகளுக்கு நடக்குது, அது மட்டும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி நாட்குள்ள என்ன சிறப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க முழுசாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது மிகப்பெரிய ஒரு கோயிலுங்க. எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்கிறதுனால வந்து எல்லாருமே வந்து வழிபட்டு பலனை வந்து அடைஞ்சிருக்காக சொன்னாங்க. அதன் மூலியமாக நம்ம இன்னைக்கு வீடியோ எடுக்க வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க அந்த வராகி அம்மனோட அழகிய திருக்கோயில் வளாகம். இப்போ நம்ம வந்து ராஜகணபதி தரிசிக்க போய்கிட்டு இருக்கோம். பகவான் ஸ்ரீ ராஜகணபதியை நம்ம தரிசனம் பண்ணி பிரசாதங்கள் வாங்கிக்கிறோம். மிக அற்புதமான கோயிலுங்க, அருமையான தரிசனம் முடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா வராகி அம்மன் வளாகத்தை நோக்கி நம்ம நடந்து போகிறோம். இதோ அந்த கண்குள்ளா காட்சியை நான் உங்களுக்கு வழங்குறேன். இதோ சக்திவேல் தரிசனத்தோட இப்போ வராகி அம்மனை நீங்கள் தரிசனம் பண்ணியிருக்கீங்க. இதோ அந்த அழகிய காட்சி. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூலஸ்தானத்தில் இருக்கிற வராகி அம்மனை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கண்குள்ளா காட்சியை பார்க்கறதுக்குத்தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்தோம். அதுக்கு அருமையான தரிசனம் தந்தா நம்ம வராகி அம்மன். அம்மனே போற்றி, வராகி அம்மனே போற்றி என்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நான் இந்த கண்குள்ளா காட்சியை நான் உங்களுக்கு வழங்குறதுல பெருமை அடைகிறேன். எத்தனை பேர் இந்த கண்குள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு தவம் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அம்மா தாயே வராகி அம்மா, உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நடம்புல வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு இந்த தரிசன காட்சியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பர்களே. வாராகி அம்மனோட அருமையான தரிசனம் கிடைக்கப்பட்டதுங்க நமக்கு எல்லாத்துக்குமே. இதோ நான் தீப தரிசனம் வாங்கிக்கிறேன். வாராகி அம்மன்கிட்ட அருள் வாக்கு சொல்றாரு நம்மளுடைய குருக்கள். ओम पंचमीदंगनादा सदा संकेता समयेश्वरी ददा समय संकेता वारागी भूतनि शिवाग वार्तावि समगासेन कात्ना चक्रेश्वरदाग अर्घ्नि सेवि समुद्रम नामत्मदा सगमुने ओम वैश्यध्वजा विष्णुगे दंडगस्ताय धीमहि तन्नो वारागी प्रचोदयात् अखिलांडकोटि ब्रह्मांडनायकि महावारागी अम्बल परिपूर्ण कृपाग्रास वारागी अनुग्रह प्रसिद्धे वार्तिकं विष्णु ஒரு சந்தோஷமான செய்திங்க. நமது குருக்கள் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனோட சிறப்பை பற்றி ஒரு பேருரை ஆற்றியிருக்காரு. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. ओम पंचमी दंडनादा सदा संकेता समयेश्वरी धना समय संकेता वारागी भूति शिवाग
पाठाली समदासेना प्रार्थनाचक्रेश्वरागा अर्घी से समृद्धम नामत्वदा सकमुने ओ वैसद्वजा युत्मगे दंडदत्ताय धीमहि दन्नो वाराहि प्रचोदयात् ओम मर्यामिदपुर ब्रह्मांडनायि महावाराहि मोर परिपूर्ण कृपाग्रास महाराजी अनुग्रहनिष्ठे ओम गौशक्ति मगा सर्वेश्वरिये कोटि कोटि नादाससा संकेता समयेश्वरी ददा समय संकेता वारागी बोर्ती शिवाग वार्ताली समगासेना प्रार्थना चक्रेश्वरदाग अर्घी से समृद्धम नामत्वदा सगमुने वो वैसद्वजा विद्मगे दंडगस्ताय धीमहि दन्नो वारागी प्रचोदयात् अखिलांडपुर ब्रह्मांडनाय मगा वारागी अम्मल परिपूर्ण कृपाग्रास वारागी अनुग्रह सिद्धिरस्ते वो मगा वारागी सत्य இந்த கோயில் பொறுத்தளவுக்கு மாசம் 30 நாள்ல அமாவாசை பௌர்ணமி 2 பஞ்சமிக்கு மட்டும் காலையில 7:30 மணிக்கு அபிஷேகம் 7:30 மணிக்கு அபிஷேகம் தொடங்கினா ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் 16 வகையான மூலிகை அபிஷேகம் நடக்கும். அதை தொடர்ந்து ஒரு 9:15 9 வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுவோம். பண்ணியாச்சுன்னா ஸ்கிரீன் போட்டாச்சுன்னா கரெக்டாக அலங்காரத்துக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தேவைப்படுது. 12:30 12:45 தீபாவளி காமிச்சோம்னா நைட்டு 9 வரைக்கும் நட சாத்த மாட்டோம். கோவில் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். இது வந்து அமாவாசை பௌர்ணமி பஞ்சமிக்கு மாசம் 4 நாள். மீதி 26 நாள் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு தீபாரணை 12:30 ஒரு தீபாரணை 1:30 மணிக்கு நடை அடைச்சிருவோம். மறுபடியும் 5:30 ஓப்பன் பண்ண 5:30 ஒரு தீபாரணை நைட் 8:30 ஒரு தீபாரணை 9 மணிக்கு நடை அடைச்சிருவோம். இது வந்து கோவிலுடைய பூஜை முறைகள் 26 நாள் இந்த மாதிரி நடக்கும். இந்த கோவில் பொறுத்தளவுக்கு சாமியும் சரி மாதாஜி அம்மாவும் சரி இந்த கோவில்ல இந்த வாராகி அம்மா கிட்ட இருக்கிற ஒரே பிரார்த்தனை என்ன அப்படின்னா இந்த மண்ணை மிதிச்சு உள்ள வந்து உங்ககிட்ட யாரு சரணாகதி அடைகிறாங்களோ அவங்களுக்கு தயவு செஞ்சு எப்படியாவது ஏதோ ஒரு சூழ்நிலை கையை பிடிச்சி தூக்கிவிடு. அதுதான் சாமியுடைய பிரார்த்தனை மாதாஜி அம்மோட பிரார்த்தனை. என்ன காரணம்னா மற்ற கோயில தகடு வைக்கிறது காய்ச்சி வைக்கிறது கயிறு வைக்கிறது அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அதையெல்லாம் இல்லாம சாமி மாதாஜி அம்மா இந்த கோயில் பொறுத்தளவுக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத தகட்டு மேலையும் தாயத்து மேலையும் கயிறு மேலையும் வச்சுக்க நம்பிக்கைய தூக்கி வீசிட்டு உங்க மேல நம்பிக்கை வைங்க, இறைவன் மேல நம்பிக்கை வைங்க, நீங்க செய்யற வேலை மேல நம்பிக்கை வைங்க, பெத்த அம்மா அப்பா மேல நம்பிக்கை வைங்க. அவங்கதான் நமக்கு உறுதுணையா இருப்பாங்க. அது எந்த வேலையா இருந்தாலும் அது நம்பிக்கையோட டைம் பார்க்காம வேலை செஞ்சு பாருங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பா நம்மளுக்கு தொழில் ஸ்தானத்தை உயர்த்தி கொடுக்கணும். அவங்களை இந்த கோயில் பொறுத்தளவுக்கு உங்களோட குலதெய்வத்துக்குமா நினைச்சுக்கோங்க. எப்ப வேணாலும் வாங்க, உட்காந்து வழிபாடு பண்ணுங்க. வீட்லயும் பேசுறோம், கம்பெனிக்கு போனாலும் பேசுறோம், வாக்கிங் போனாலும் பேசுறோம். ஆனா இந்த கோயில நாங்க சொல்றோம் கொஞ்ச நேரமாவது நாக்குக்கு ஓய்வு கொடுங்க அப்படிங்கிறோம். ஏன் நாக்குக்கு ஓய்வு கொடுங்க சொல்றோம் அப்படின்னா வினைகள் வந்து இந்த கர்ம வினை, பாப வினை, சாப வினை, தோஷங்கள், வினைகள் இந்த 5மே ஒரு மனுஷன் எப்பவுமே விடாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து தொட்டே தீரும். சந்தோஷமா இருப்போம், நம்ம கோயிலுக்கே போறதில்லை. ஆனா நமக்கு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் கோவிலுக்கு போறோம், வழிபாடு பண்றோம், பூஜை வைக்கிறோம், சாமிக்கு மாலை போடுறோம். அதெல்லாம் இல்லாம எப்பவுமே இறைவனை ஒரு ஓரத்துல கொஞ்சம் நம்ம நினைச்சிட்டே இருக்கணும். பெரிய வீடு கட்டி இருக்கோம், பெரிய பூஜை ரூபு. ஆனா காலையில போய் விளக்கேறதுக்கு நான் நீங்க சண்டை, சாயங்காலம் விளக்கேறதுக்கு நான் நீங்க சண்டை போடுறோம், ஊதுபத்தி காமிக்க மாட்டேங்கிறோம். அதே 10 பைசாக்கு பிரிவு தகட்டு வாங்கி இந்த வீட்டுல வச்சு ஊதுபத்தி காமிச்சு அந்த தகட்டிலே கருப்பிடிச்சிடும். அடுத்து ஆயுத பூஜைக்கு தான் துடைக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம பக்தியா இருங்க, ஏகாந்தமா இருங்க. கண்டிப்பா மாற்றம் இந்த கோயில உண்டாகும். ஏன்னா என்ன காரணம்னா 84 நாள் சாமிஜி வந்து தவசம் இடம். இப்ப இந்த இடத்துல குங்கும வாராகி வச்சு இடத்துல செங்கல் செவரு வச்சு கட்டி கதை வச்சு பூட்டி சாமிஜி உள்ள வச்சு பூட்டிட்டோம். 84 நாள் கழிச்சா கதை உடைச்சா வெளியெடுத்தோம். அந்த மாதிரி ஒரு மகத்துவமான இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நாங்க சொல்றது இந்த கோயில்ல ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. ஏன்னா சாமிஜி வந்து தவசம் இடம். 84 நாள் கழிச்சா கதை உடைச்சா எடுத்தோம். குடித்த தண்ணி அப்படியே இருக்கு, ஒரு டம்ளர் கூட சாமிஜி குடிக்கல. அப்ப எந்த அளவுக்கு பிரம்மத்தை நோக்கி பயணம் பண்ணி அவர் திரும்பி வந்திருக்கணும் நினைச்சு பாருங்க. அந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. உங்களோட கண் பிரிவுத்து பார்த்தாலே சாமிஜி சொல்லுவாரு நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எந்த பொருள் உங்களை விட்டு போக போகுது, எந்த பொருள் உங்களை தேடி வரப்போகுது, எல்லாமே சாமிஜி சொல்லுவாரு. மெயினா வந்து பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நம்ம ஷாம்பு போட்டு குளிச்சு இருக்கிற கிரீம் எல்லாம் முகத்துக்கு போட்டு நம்மளை அழகுபடுத்தினாலுமே பெண்களுடைய முகத்துல இயற்கையாவே மகாலட்சுமி தன்மை வரணும்னா கொஞ்சமாவது இந்த அம்பாள் அபிஷேகம் தீர்க்கத்தை உங்க முகத்துல படணும்.
அதுக்கு தான் தினம் கலசங்கள் வச்சு வழிபாடுகள் பண்ணி மிக பிரம்மாண்டமா வேலி நடத்தி அந்த கலசத்திற்கு அம்பலம் மேல கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தம் உங்க முகத்துல போடுறோம். அந்த தீர்த்தம் உங்க முகத்துல பட்டாலே போது உங்க உடம்புல இருக்கிற தோஷங்கள் வினைகள் பூரா விளையும். உடம்புல இருக்கிற தோஷங்கள் வினைகள் விலகினாத்தான் உங்க முகத்துக்கு மகாலட்சுமி தன்மையும் ஐஸ்வர்ய கடாசம் வரும். அப்பதான் நல்ல மாற்றம் கிடைக்கு. கணவர் எத்தனை சம்பாரிச்சு கொடுத்தாலும் வீட்டுல பணம் தங்கு, நீங்க சேர்த்து வச்சுக்கிற பணம் தங்கு. அமாவாசை பௌர்ணமி பஞ்சமிக்கு சந்தனத்தோட காசு அபிஷேகம் பண்றோம். அந்த அபிஷேகம் முடிஞ்சோட சந்தனத்தோட காசு கொடுக்குறோம். அந்த காசை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போய் ஒரு மண் கலசம் வாங்கி கழுவி கொட்டி வச்சு நவதானியம் உள்ள கொட்டி அந்த காசை போட்டு வைங்க. மளிகை கடைக்கு போறீங்களா ஒரு காசு போடுங்க, பஸ்ஸுக்கு போறீங்களா அந்த ஒரு காசு போடுங்க. தினம் ஒரு காசு இல்லையா பரவாயில்ல. அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனை, பைரவருக்கு அபிஷேக ஆராதனை, இந்த மாதிரி டைம்ல சந்தனத்தோட காசு கொடுப்போம். அந்த காசு கொண்டு போய் நீங்க உள்ள போடும்போது அந்த காசு போட 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 அந்த பொங்கல் மாதிரி அப்படியே காசு மேல வந்துட்டே இருக்கும். ஒரு மண் காசு வாங்கினா ஒரு வருஷம் 1.25 வருஷம் அந்த காசு நிறைய இருக்கு. அந்த காசு நிறைஞ்சு மேல வரும்போது உங்ககிட்ட என்னைக்குமே பண வரவு இருந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம காலையில் ஒரு ஊதுபத்தி காமிங்க, மந்திரங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்து எப்பவுமே ஒரு சின்ன பித்தாள கப்பு வாங்கிங்க, இல்ல சில்வர் கப் வாங்கிங்க. அதுக்குள்ள காசு போட்டு காலையில 2 குழு கொடுங்க, சாயங்காலம் 2 குழு கொடுங்க. அந்த காசுடைய ஓசை வீட்டுல கேட்கும் போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா மகாலட்சுமி உள்ள வந்துடும். நிறைய வீட்டை பாத்தீங்கன்னா இப்போ நிறைய வண்டி வாகனத்துல போறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொல்ற ஒரே கருத்து என்னன்னா, இந்த கோயிலுக்கு வந்து சரி வெளியே கேட்கும்போது சொல்றாங்க, நிறைய வீட்டுல ஆண்கள் விளக்கேற்றுறாங்க, பெண்கள் தான் விளக்கேற்றணும். வீட்டுக்குள்ள இருக்கிற மகாலட்சுமிக்கு பெண்ணாகப்பட்ட மகாலட்சுமி நீங்க தான் விளக்கேற்றணும். ஒரு பித்தாளை தட்டு வச்சு பச்சரிசி விட்டு 2 மண் விளக்கு வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு 27 சில்லறைக்கா சுத்தி வச்சு நீங்க வழிபாடு பண்ணி விளக்கேற்றி பாருங்க, எவ்வளவு மகத்துவம். ஆண்கள் எந்தெந்த வீட்டுல விளக்கேற்றுறாங்களோ அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பண வரவு இருக்காது, ஆஸ்பத்திரி செலவு ஜாஸ்தியாகும், கொடுத்தவங்கிட்ட பணம் திருப்பி கொடுக்க முடியாது, வாங்கினகிட்ட நம்ம திருப்பி கொடுக்க முடியாது. அவ்வளவு மகத்துவம் இருக்கு இந்த பண விளக்கேற்றக்கூடிய வழிபாட்டுல. முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் விளக்கேற்றுங்க, ஆண்கள் விளக்கேற்றாதீங்க. வீட்டுக்குள்ள சண்டை போடாதீங்க. கணவன் மனைவி வீட்டுக்குள்ள பிரச்சனைனா ஜாதகம் பார்க்க தெரியும், கொடுத்த ஜாதகத்தை பார்க்குற இடத்துக்கு போகாதீங்க. பரிகாரங்கிற பேர்ல தவிடு தாய்த்து வாங்கி வீட்டுல மாட்டாதீங்க. இதெல்லாம் வேண்டியதில்லை. நம்ம உடம்புலயே அவ்வளவு மகத்துவமான சக்தி இருக்கு. சாமிஜி மாதாஜியும் அடிக்கடி சொல்றாங்க, 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உட்காந்து அப்படியே ஏகாந்தமா உட்காந்து பாருங்க. எந்த மந்திரம் தெரியலையா, ஓம் ஐம் க்ளம் வாராகி நமக, இந்த ஒத்த மந்திரம் சொல்லி பாருங்க. ஏன் இந்த ஒத்த மந்திரம்? 36 வருஷமா சாமிஜி வந்து இந்த வாராகி வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு. 36 ஆண்டுகளை இந்த பூமி வாங்கும் போது சாமிஜி வந்து எதுவுமே இல்லை, பூராமே பார்த்தீங்கன்னா முள் புதரா இருக்கு. இன்னைக்கு 36 வருஷத்துல இங்கிருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் எல்லா தெய்வங்களும் வச்சு வழிபாடுகள் பண்றாரு. தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா வாராய்க்கு சிறப்பு வழிபாடுகள், அபிஷேகங்கள், அமாவாசை பௌர்ணமி பஞ்சமியில சனிக்கிழமை சனீஸ்வருக்கு அபிஷேகம் ஆராதனை, அஷ்டமி காலத்துல தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமிக்கு பைரவருக்கு அபிஷேகம் ஆராதனை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராகு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா துர்கைக்கு பத்ரகாளிக்கு வழிபாடுகள், அர்ச்சனைகள், வழிபாடுகள், தீபாவளி நடக்குது. 16 அடி ஹைட்டு துர்கை, 16 அடி ஹைட்டு பத்ரகாளி. தமிழ்நாட்டிலேயே சனீஸ்வரர் 16 அடி ஹைட்டு இருக்கிற ஒரே கோயில் நம்ம கோயில் தான். அதனால சாமியை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு தெய்வத்திட்ட போய் 10 நிமிஷம் உட்கார்ந்து ஏகாந்தமா உங்களோட கோரிக்கை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு சிலையும் தத்துவமா வடிவமைச்சு அதை சக்தியை கொடுத்து அனுகிரகத்தை கொடுத்து அவ்வளவு வழிபாடுகள் சாமி பண்றாரு. யாருமே வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த சிலையை நகர்த்த முடியாது, இடிக்க முடியாது. காலாகாலத்துக்கு வழிபாடு தான் பண்ண முடியுமே தவிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. இன்னொரு வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் வராரு, இன்னும் ஒரு மாசத்துல 10 அடிக்கு முருகர் வராரு. சென்னையில வந்து 12 அடிக்கு சிவலிங்கம் ரெடி ஆயிட்டு இருக்காரு, 10 அடிக்கு பள்ளிகொண்ட பெருமாள் ரெடி ஆயிட்டு இருக்காரு. எல்லா கோவிலுமே பள்ளிகொண்ட பெருமாள் கைக்கு தலை வச்சு வானத்தை பார்த்துப்பாரு. ஆனா சாமி வடிவமைச்சது தலைக்கு கை கொடுத்து வர பக்தரை பார்க்கிற மாதிரி பெருமாள் வடிவமைச்சிருக்காரு. 12 அடி சிவலிங்கத்துக்குள்ள 1000 லிங்கம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் சாமிஜி வந்து கற்பனை ஒவ்வொன்றும் கற்பனையா பண்ணி சாமிஜியுடைய நோக்கமே, மாதாஜியோட நோக்கமே இந்த மண்ணை மிதிச்சு நீங்க ஜெயிக்கணும். அதான் சாமிஜியோட பிரார்த்தனை வழிபாடு. அதுதான். தவிடு வேண்டாம், தாய்த்து வேண்டாம், கயிறு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். உன்னை நம்பி இந்த மண்ணை மிதிச்சிட்டாங்களா எப்படியாவது காப்பாத்து. இது ஸ்பெஷல் வழி, இது 100 ரூபா வழி, இது 500 ரூபா வழி, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த அம்மாவுக்கு முன்னாடி நீங்க எல்லோருமே சமந்தான். இங்க வந்து காசுக்காக யாருமே தலையசிக்க மாட்டாங்க, பக்திக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்க 1% அன்பு செலுத்தினா நாங்க 100% அன்பு செலுத்துவோம். அப்படிதான் நானும் இந்த கோயிலுக்கு இங்க சாமி கும்பிடுறதா வந்தோம் பல வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு தனியார் நிறுவனத்துல நான் வந்து ஒரு சிஎன்சி புரோகிராமர், நான் சாமி கும்பிடுறதா இங்க வந்தேன். நானும் அந்த மூலையில உட்காந்து சாமி கும்பிட்டேன்.
சாமியை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி சாமி எனக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ, எப்படி முறையா வழிபாடு பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, கருமாவை எப்படி கிடைக்கணும், எல்லாமே தெளிவா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை பூரா தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணேன். 96 நாள் தொடர்ந்து விடைக்காலத்துல 3:36 எந்திரிச்சு என்னை வழிபாடு பண்ண சொன்னாரு. 15 நாள் எந்திரிச்சு வழிபாடு பண்ணேன். 16 நாள் தூங்கிட்டேன். வந்து சொன்னேன், பரவாயில்ல பகவானே, நீங்க அடுத்த நாள்ல இருந்து முயற்சி பண்ண சொல்லி போட்டு 15 நாள் 0, அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் நாள் மறுபடியும் தொடர்ந்து எந்திரிச்சு வழிபாடு பண்ண 3:36 55 நாள் கழிச்சு தூங்கிட்டேன். மறுபடியும் வந்து சொன்னேன், ஒரு சத்தமா விட்டாரு, வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, நம்மளை அவமானப்படுத்த முன்னாடி, அசிங்கப்படுத்த முன்னாடி, கேவலப்படுத்த முன்னாடி, வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும்னா நீங்க வைராகியத்தோட இந்த வழிபாடுகள் பண்ணுங்க. ஏன் 3:36 உங்களுக்கு எந்திரிச்சு சொல்றேன்னா, 3:36 தான் 100% பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்தில் இருந்துச்சு வழிபாடுகள் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா உங்க கோரிக்கை நிறைவேறும். அந்த 3:36 தான் இந்த பிரபஞ்சத்துக்குரிய காஸ்மிக் எனர்ஜி இயற்கையாவே கீழே வரக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் இருந்துச்சு வழிபாடு பண்ணி பாருங்க, அந்த காஸ்மிக் இருக்கக்கூடிய ஒளி கதிர் நேரம் உங்களை நோக்கி வரும். நீங்க பாத்தீங்கன்னா எறும்புற மாதிரி உடம்பு இருக்கும். தன்னை மறந்து ஏகாந்தமா யாரு தியானத்துக்குள்ள போறாங்களோ அந்த வைப்ரேஷன் அப்படியே உடம்புக்குள்ள ஏறும். நம்மளை அறியாமையே எறும்பு நினைச்சு தட்டுவோம், ஆனா எறும்பு இல்ல, அந்த எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜி அப்படியே உடம்புக்குள்ள ஏறும். நானே நிறைய நாள் பிரார்த்தனை வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது முதுகுக்குள்ள புரு நான் எறும்பு நினைச்சு தட்டுவோம், ஆனா ஒண்ணுமே இருக்காது. நம்மளை தன்னை மறந்து ஏகாந்தமா தியானம் மூலியமா நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளை அறியாமையே கட்டவர்கள் மூலியமா உள்ள அந்த வைப்ரேஷன் ஏறும். அதான் அந்த எனர்ஜி நம்மளுக்குள்ள. அதாவது வந்து சாமி ஆடுறதோ குறி சொல்றதோ அதெல்லாம் தவிர்த்துடணும். என்ன காரணம்னா, நம்மளுக்கு இருக்க சக்தி வந்து பெருக்கி வச்சுக்கணும். சாமி ஆடும்போது கீழே இருந்து ஆடுறாங்க உழுகுறாங்க, அதெல்லாம் வேஸ்ட். ஒரு திண்ணீர் எடுத்து வச்சு உனக்கு நல்லாயிரம் சொல்லி வச்சா நல்லாயிரும். ஒரு குங்குமம் எடுத்து நெத்தியில வச்சு உனக்கு இந்த குணமாயிரும் சொன்னா குணமாயிரும். அந்த அளவுக்கு நம்ம சக்தியை பெருக்கணும். அதான் சாமி சொல்றாரு. இந்த கோயில சாமி ஆடுற பழக்கமெல்லாம் இல்ல. சாமிஜி பாக்கணுமா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 6 போட்டு புக் பண்ணிக்கணும். இந்த தவச முடிச்சதுல இருந்து குறைஞ்சபட்சம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 20 பேர் 25 பேர்கிட்ட சாமிஜி பர்சனலா சந்திச்சு பாக்குறாங்க. அது வந்து காலையில் 6 to 6 வந்து போன் பண்ணி புக் பண்ணிக்கணும். 12 மணிக்கு வந்துடணும். வந்தா ஃபார்ம் கொடுப்போம், ஃபுல்லப் பண்ணி சாமிஜி எப்படி பார்க்கணும், எப்படி சந்திக்கணும், ஃபார்ம் எப்படி ஃபுல்லப் பண்ணி சொல்லி தருவோம். சாமிஜி முன்னாடி போய் உட்கார்ந்தாலே போதும், நீங்க எதுக்காக வந்திருக்கீன்னு அவரே சொல்லிடுவாரு. அந்த அளவுக்கு சாமிஜி கிட்ட மகத்துவம் இருக்குது. ஏன்னா எல்லா சித்தரையும் நம்ம பார்க்கவே முடியாது. ஆனா நம்ம கோயில நம்ம சாமிஜி வந்து ஒரு நடமாடும் சித்தர். மக்களுக்காகவே அர்ப்பணிச்சு மக்கள் நல்லா இருக்கணும், வர பக்தர்கள் நல்லா இருக்கணும், இது வரைக்கும் வாழ்க்கையில போராடிட்டு இருக்காரு. 34 வருஷத்தோட காலேஜ்ல பிரின்சிபால். அதெல்லாம் தூக்கி வீசிட்டு இன்னைக்கு ஆன்மீகத்துக்குள்ள வந்து அவ்வளவு முதியோர்களை காப்பாத்துறாரு, எவ்வளவு குழந்தைகளை காப்பாத்துறாரு, 110 மாட்டை காப்பாத்துறாரு. இங்க உண்டியல் கிடையாது. பக்தர்கள் வரக்கூடிய காசை தட்டு காசு போறது அத்தனையுமே 10 ரூபாய் 20 ரூபாய் மட்டும் எடுத்து வச்சு வழிபாடுகள் பண்ணி சேர்த்தி வைக்கிறாரு. சேர்த்தி வச்சு சித்திரை 1ஆம் தேதி தமிழ்கோட பெருப்பணிக்கு மட்டும் அந்த காசை எடுத்து வர பக்தர்கள் அத்தனை பேருக்குமே போன வாரம் போன சித்திரவனுக்கு மட்டும் 9500 பேர் வந்தாங்க. 9500 பேருக்குமே நீங்க போட்ட காசை எடுத்து வச்சு சாமிஜி காலையில் 6 மணிலிருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இடைவிடாம ஒரு புடி நெல்லு, 5 ரூபா காசு, பணம் 20 ரூபா, உங்க வீட்டுல செல்வம் பெருகணும், தனம் பெருகணும், தானியம் பெருகணும் சொல்லி சாமிஜி மாத்த ஜபிச்சு வழிபாடுகள் பண்ணி உங்களுக்கே நீங்க போட்ட காசு கொடுத்துறாங்க. இந்த 100, 200, 500 மட்டும் தட்டத்தை போடுறத அதை எடுத்து வச்சு இந்த பணத்தை யாரு போட்டாங்களோ அவங்க தோஷங்கள் வினைகள் வழங்கணும், அவங்க தொழில வளர்ச்சி அடையணும், அவங்க உடல் ஆரோக்கியமா இருக்கணும், குழந்தைக்கு கல்வி ஸ்தானத்தை உயர்ந்து கொடுக்கணும், வீட்டுக்குள்ள ஏதாவது தீய சக்திகள் இருந்தா வீட்டு விட்டு வெளியே போயிடும் சொல்லி ஜபிச்சு வழிபாடுகள் பண்ணி அந்த பணத்தை 110 மாட்டுக்கு கோசாலைக்கு பில்லு வாங்க கொடுத்துறாரு. ஒரு நாளைக்கு 11,000 ரூபாய்க்கு மக்கள் தோட்டத்துட்டு வாங்கியே அவன் இந்த கோயில 110 மாட்டுக்கு. அது போக மாசம் 8 லட்சம் ரூபாய் பில்லு தவிடு புண்ணாக்கு. அது இல்லாம தினம் 11,000. எப்படியாவது ஏதோ ஒரு பக்தர்கள் 1000, 2000, 500, 5000, 3000 ஏதாவது கொண்டு வச்சு போட்டு சாமி கும்பிட்டு எங்க கோரிக்கை நிறைவேறிச்சு அப்படின்னு போயிடுவாங்க. இந்த கோயில் பொறுத்தளவுக்கு நான் தான் டிவி வாங்கி கொடுத்தேன், நான் தான் டைல்ஸ் விட்டினேன், நான் தான் இந்த பைப் போட்டேன், நான் தான் இந்த டிவி வாங்கி கொடுத்தேன் யாருமே சொல்ல முடியாது. இந்த கோயில் பொறுத்தளவுக்கு யாரும் சொல்லி காட்ட மாட்டாங்க. ஏன்னா நம்ம சாமி சொல்றது எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் இந்த கை கொடுக்கணும், இந்த கை தெரியக்கூடாது. அதான் நம்ம சாமி. வர்றீங்களா, வேண்டீங்களா, கோரிக்கை நிறைவேறிச்சா, உங்க மனசுல என்ன படுதோ வாங்கி வச்சு போயிட்டே இருக்கு. அப்படித்தான் இங்க ஒரு கிலோ பருப்பு வாங்கிட்டு வருவாங்க, 10 கிலோ பருப்பு வாங்கிட்டு வருவாங்க, அரிசி மூட்டை இறக்குவாங்க, பருப்பு இறக்குவாங்க, மிளகாய் இறக்குவாங்க, கடுகு இறக்குவாங்க, அவங்க வாட்டி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. யாருன்னு கேட்ட சொல்ல கூட மாட்டாங்க, போன் நம்பர் கூட தர மாட்டாங்க. என்ன காரணம்? நான் கும்பிட்டேன், ஜெயிச்சேன், வெட்டி அடைச்சிட்டேன், தம்மாக்கு சம்பரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படித்தான் இங்க நீங்க போற காசு எல்லாமே முதியோர்களுக்கு சாப்பாடு செலவுக்கு, ஆஸ்பத்திரி செலவுக்கு. இங்க குழந்தைகள் எப்படி வந்தாங்க? கொரோனா காலகட்டத்தில் அப்பா இருக்குது, அம்மா இல்ல.
அம்மா இருக்குது அப்பா இல்லை, அத்தனை குழந்தைகளுமே சாமிச்சு பெத்த குழந்தைகளா பார்த்து கல்விக்கு என்ன வேணுமோ, கட்டணம் கட்டணுமா, பேனாவா, ரூல் பென்சிலா, யூனிஃபார்மா அத்தனை வாங்கி கொடுத்து பெத்த குழந்தைகளா பாத்துக்கிறாங்க. முதியோர்களுக்கு எப்படி வந்தாங்க, பெத்த அம்மா கிட்ட அப்பா கிட்ட வீட்டு எழுதி வாங்கியாச்சு, காட்டை வாங்கியாச்சு, நகை வாங்கியாச்சு, டாக்குமெண்ட் ரேங்கி வாங்கியாச்சு, எல்லாத்தையுமே பெத்த அம்மா அப்பா கிட்ட வாங்கிட்டு கொண்டு வந்து இங்க விட்டு போயிட்டாங்க. பெத்த அம்மா அப்பா அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, நம்ம படிக்க வச்சு ஆளாக்கி நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்து சொத்தை பூரா கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன காரணம் இங்க உணர்ந்து விடுறீங்க, என் சம்சாரத்துக்கு எங்க அம்மாவுக்கு ஆகிறது இல்லைங்க. அப்புறம் வேற ஏதாவது இருக்குல்ல, எங்க அம்மா வீட்லயே பாத்ரூம் போயிருங்க, ஊழமுக்கு சிந்தி போட்டுருங்க. நீ குழந்தைய இருக்கிறப்ப 6 மாசம் 3 மாசம் என்ன பண்ண, நான் பாத்ரூம் போனேங்க, ஊழமுக்கு சிந்தி போட்டுங்க. யாரு வலிச்சா, எங்க அம்மா வலிச்சுங்க. 70 வயசுக்கு மேல அந்த அம்மா குழந்தை, நீ தான் பார்த்து போன குழந்தைய. அந்த அம்மா 70 வயசுக்கு மேல பிரேஸ்லெட் வேணும், கம்மல் வேணும், செயின் வேணும் கேட்க போகுது. படுத்து தூங்குறதுக்கு ஒரு இடம் கேட்குது, சாப்பிட்றதுக்கு ஒரு வயசு சாப்பாடு கேட்குது, உடம்புக்கு முடியலையா மருத்துவ செலவு, ஒரு ஊசி போட போற, ஒரு மாத்திரை வாங்கி தரணும். இதை விட பெத்த தாய்க்கு என்ன நீ பண்ண வேண்டியிருக்கு, ஒண்ணுமே இல்லை. அந்த அம்மாவை நல்லபடியா நம்ம பார்த்துட்டோம்னா, பெத்த தாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, சாமி என்னை நல்லா பாத்துக்கிறேன், நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறேன், உடம்புக்கு முடியலையே உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன், படுத்து தூங்குறதுக்கு நல்ல இடம் கொடுத்துருக்க, நீ நல்லா இருக்கணும், உன்ற வம்சமே நல்லா இருக்கணும், உன்ற தலைக்கட்டே நல்லா இருக்கணும்னு சொல்லி பெத்த தாய் வாயிலிருந்து அந்த வரக்கூடிய வார்த்தைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. நம்ம கோயிலுக்கே போக வேண்டியதில்லை, அதே பெத்த தாய் வாயிலிருந்து அதே நாக்குதான், அதே வாயிலிருந்து என்னை இப்படி கொடுமைப்படுத்துறியே, என்னை இப்படி சிரமப்படுத்துறியே, ஒரு வாய் சாப்பாடு போட மாட்டேங்கிறியே, என்னை கொண்டு போய் எங்கேயோ ஆசிரமத்தில் கூடிய நீ நல்லா இருப்பியா, உன்ற வம்சம் நல்லா இருக்குமா, உன்ற தலைக்கட்டு நல்லா இருக்கும்னு பெத்த தாய் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துருச்சோ, நம்ம தங்கத்திலேயே தகுடு வாங்கி போடுறோம் சரி, வினை பின்னால் தோர்த்திட்டே வரும். வம்சாவளியை வந்த தோஷங்கள் தோர்த்திட்டே வரும். இதுதான் வம்சாவளியை வந்த தோஷங்கள். பெத்த தாய் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு, அவ்வளவு மகத்துவம் இருக்கு. நம்ம உடம்பு எதுக்குமே பயன்படாது, நம்ம வரக்கூடிய வியர்வை எதுக்கும் பயன்படாது, நம்ம சாப்பாடு சாப்பிட்டு வெளியே வரக்கூடிய மனம் எதுக்கும் பயன்படாது, இந்த தோல் எதுக்கும் பயன்படாது. ஆனா நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு, அவ்வளவு பவர் இருக்கு. நீங்க யாருகிட்ட பேசினாலும் நீ நல்லா இருக்கணும், உனக்கு நல்ல வேலை கிடைக்கு, உனக்கு அம்மா அப்பா நல்லா பாத்துக்கிற, உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கு, நீ நல்ல வெளிநாட்டுக்கு போயிருவ, அப்படி நல்ல வார்த்தைக்கு பேசி பாருங்க. நம்ம அவங்களுக்கு நல்லது நடக்குது இல்லையோ, நம்மளுக்கு நல்லது நடக்கும். ஆனா நம்ம அப்படியே பேசுறோம், அவன் விளங்க மாட்டான், அவன் அப்படித்தான் போவான், இவனுக்கு சரி வராது, அவன் எங்கேயும் சுத்திட்டு இருக்கிறான், இப்படியே பேசுறது. இப்படி பேசும்போது என்னன்னா நம்மளுக்கு கெட்டதாவே நடக்கும். ஒரு வாழ்க்கையில மனுஷனுக்கு பிரச்சனை வராம இருக்கவே இருக்காதுங்க. குழந்தை பருவத்துல பிரச்சனை, அடுத்து கல்லூரி, அப்புறம் வேலை, திருமணம், குழந்தை பிரச்சனை பார்த்துட்டே போற. போன வாரமும் ஒருத்தர் சொல்லிட்டு போனது, சாமி 25 வயசுல ஒரு வேலைக்கு போனேன், பிடிக்கல, மாத்திட்டேன். சரிப்பா, 30 வயசுல வேலைக்கு போனேன், பிடிக்கல, மாத்திட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன். 35 வயசுல வேலை பிடிக்கல, சம்சாரத்துக்கு கேட்டேன், சரி மாத்திக்கணும், மாத்திட்டேன். 45 வயசுல வேலை பிடிக்கல, மேனேஜர் திட்டான், வேலை பிடிக்காம இருந்தாலும் வேலை செய்யறேன். ஏப்பா வேலை செய்யறேன், திரும்பி பார்த்த சாமி, எனக்கு பின்னால எங்க அப்பா, எங்க அம்மா, என் சம்சாரம், 2 குழந்தைகள், எனக்கு பின்னால 5 பேர் இருக்காங்க சாமி. வேலை பிடிக்கல சாமி, ஆனா அவங்களுக்காக பிடிக்காத வேலையை செய்யற சாமி. 25 வயசுல பிடிக்காத வேலையை மாத்திட்டாரு, அதே வேலை 45 வயசுல மாத்த மாட்டேங்கிறாரு. ஏன், பின்னால திரும்பி பார்த்தா குடும்பம் இருக்கு. இதுதான் வாழ்க்கை, வேற ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு பெரிய வழிகள், வேதனைகள், பிரச்சனைகள், தயவு செஞ்சு அந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு அமைதி ஒண்ணுதான். அமைதியா இருந்து பாருங்க, பக்தியா இருந்து பாருங்க. பிரச்சனை பார்த்துட்டே இருக்கு, வினை பார்த்துட்டே இருக்கு, ஓ இவனு செட் ஆக மாட்டேன்னு போட்டு நம்மளை விட்டு போட்டு போயிடு. அப்ப நம்மளுக்கான கதவை திறந்துரு, நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம். அதுதான் வாழ்க்கை, வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, போராடியே ஆகணும், டைம் பார்க்க உழைச்சி ஆகணும். இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு இறைவனே கை கொடுப்பாரு. உழைச்சா மட்டும் பார்த்தாது, தெய்வத்தோட அணுகிறதுக்கு நம்மளுக்கு வேணும். நாங்களாம் எவ்வளவோ அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, கேவலப்பட்டு, தொழில் லாஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சு போன கடைசியில இந்த மண்ணை நான் மிதிச்சேன். இன்னைக்கு வினையை பூரா ஜீரோ பண்ணேன், இன்னைக்கு இந்த படிக்கட்டுல நிக்கிறேன். அதுக்கு காரணம் இந்த வாராகி அம்மனும் சாமிஜி மாதாஜி அம்மா தான் இங்க துணை. நீங்களும் வாங்க, நல்லா வழிபாடு பண்ணுங்க. இந்த மண்ணை மிதிச்சா நீங்க உங்களுக்கு ஜெயிச்சிருவீங்க. இது நான் வார்த்தையா சொல்ல, நான் அனுபவிச்ச பாடத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால இங்க எல்லோருக்குமே சாமிஜியோட அனுகிரகம், மாதாஜி அம்மன் அனுகிரகம் கிடைச்சு, இந்த வாராகி அம்மன் அனுகிரகம் கிடைச்சு, நீங்க எல்லோருமே நீண்ட ஆயுளோட, செல்வ செழிப்போட, உடல் ஆரோக்கியத்தோட நீங்க எல்லாம் மேலும் மேலும் உயரணும். ஓ மகா வாராகி. நன்றி சாமி. இத்தனை நேரம் சாமிஜி கொடுத்த தெளிவான விளக்கங்களை கேட்டு மனமகிழ்ச்சி அடைஞ்சோம். ஓம் வாராகி தாயை போற்றி. அடுத்தடுத்து நம்ம சுத்து பிரகாரங்கள் இருக்கிற தெய்வங்களை நம்ம சந்திக்க இருக்கிறோம், அதாவது சந்திச்சு நம்ம வழிபாடு செய்ய இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.
கன்னிமூல கணபதியை வணங்கிட்டு அப்படியே முருகப்பெருமானை வணங்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ. இந்த முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா ஞானஸ்கந்தர் அப்படிங்கிறது பேரு. அடுத்து நம்ம பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா துர்கா தேவி. இந்த சிலை பார்த்தீங்கன்னா 16 அடி உயரமுடையதுங்க. பார்க்கறதுக்கு மெய்சிலிருக்கும் காட்சியா இருக்குது. சுவாமிஜி இங்கிருந்து தான் நமக்கெல்லாம் அருள் வாக்கு சொல்லுவாருன்னு பக்தர்கள் சொல்லியிருந்தாங்க. ஓம் ஸ்ரீ வனபத்திரகாளி அம்மனை தான் நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவும் 16 அடி உயரமுடைய சிலை தாங்க. பார்க்கறதுக்கு அற்புதமான காட்சியா இருந்தது. அப்படியே நம்ம வலதுபுறமா திரும்பணும்னா இங்கே ஒரு சாமி சிலையை தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே விநாயகர் பெருமானை நம்ம தரிசனம் பண்றோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு வில்லோ மரத்துக்கு கீழே இருக்கிற விநாயகர் பெருமான் தான். அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியரை நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோபுரத்தோட நமக்கு காட்சி அளிக்கிறாரு. அடுத்தது தர்மசாஸ்தா ஸ்ரீ ஐயப்பனை தரிசனம் பண்ணிக்கிறோம். காலபைரவரும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்தோம். இது 16 அடி உயரமுடைய சிலை தாங்க காலபைரவர். பார்க்கறதுக்கு மெய்சிலிருக்கும் காட்சியா இருந்தது. இங்க சொர்ண ஆகாச பைரவர். இந்த கோயில்ல என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இங்க பைரவ சன்னதி சுத்து பிரகாரத்துல இந்த சாமி எல்லாம் இருக்கு. இதோ நம்ம வாராகி தாய் பாத்தீங்கன்னா 16 அடி உயரமுடைய சிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா தேங்காய் வழிபாடு செய்யறாங்க. உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. நாங்க சங்கனூர்ல இருந்து வரோங்க. மோகன்குமார் குடும்பத்தாருங்க. இந்த வாராகி அம்மன் கோயிலுக்கு எப்படிமா நீங்க வழிபாட்டு முறையில எப்படி கலந்துக்கிறீங்க? வாராகி அம்மன் நிறைய பேர் எங்ககிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி பெரியநாயக்கம்பாளையத்துல வாராகி அம்மன் கோயில் பெரிய சிலை இருக்கு, அங்க நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்கள் நடக்கும், நீங்க தெய்வத்தை மனப்பூர்வமா நம்பி முடிவெடுத்து நீங்க போங்க நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு ரொம்ப குடும்பத்துல கஷ்டம் இருந்துச்சு, நிறைய மன உளைச்சல், நிறைய பிரச்சனைகளை நோக்கி போயிட்டு இருந்துச்சு எங்க வாழ்க்கை பாதை. சரி அப்படின்னு தோணும் போதுதான் சரி சொல்லிட்டே இருக்காங்களே இந்த அம்மாட்ட நம்ம போய் பார்க்கலாம், அது நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்மளுக்குள்ள வாழ்க்கையில என்ன ஒரு அடுத்த கட்டம் நகருதுன்னு நம்ம பார்க்கலாம்னு சொல்லி நாங்க தேடி வந்தோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மா கிட்ட நாங்க குடும்பத்தோட முறையிட்டோம். அப்போ ஒவ்வொரு வாரமும் இதோட நாங்க 6வது வாரம் அந்த அம்மாவை நோக்கி வந்திருக்கோம். எல்லா வாரமும் ஒவ்வொரு விஷயங்கள் நாங்க புதிதாவே உணர்றோம். எங்களோட வாழ்க்கையில குடும்பத்துல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தீர்வை நாங்க மனப்பூர்வமா உணர்றோம். அதனால ஒவ்வொரு வாரமும் அதிகாலையில எந்திரிச்சு அந்த அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு தான் அந்த வாரத்தை நாங்க தொடங்கணும்னு முடிவு பண்ணி வந்தோம். அதை சிறப்பா நடத்திட்டு இருக்கோம். அந்த அம்மா எங்களை நல்வழிப்படுத்திட்டு இருக்கிறா. நாங்க எல்லா சூழ்நிலையிலுமே உணர்ந்து அந்த அம்மாவை தேடி ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு இருக்கோம். நீங்களும் வாங்க, அந்த அம்மா கொடுக்கற அருளால நீங்களும் பயனடையணும். கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில மாற்றம் கண்டிப்பா நடக்கும். நம்பி வாங்க, நம்பினவங்களை அந்த அம்மா என்னைக்குமே கைவிட மாட்டாங்கிறத நாங்க நம்பினோம், வந்தோம், ஜெயிக்கிறோம், ஜெயிச்சுட்டே இருப்போம். அந்த அம்மா கிட்ட என்றைக்குமே வருவோம், நாங்க ஜெயிச்சுட்டே இருப்போம். நீங்களும் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். கண்டிப்பா வாங்க அந்த அம்மாவை தேடி. நன்றிமா, நன்றி. 16 அடி உயரமுடைய அனுமன் சுவாமிகளை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். சனீஸ்வர பகவான் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப உயரமான சிலைன்னு சொல்லியிருந்தாங்க சாமிஜி. அதை நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவரும் 16 அடி உயரமுடையவர் தாங்க. தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. ஒரு தேங்காயில தீபம் ஏற்றி வழிபடுறாங்க வாராகி அம்மன் படத்துக்கு முன்னாடி. வணக்கம். இந்த அம்மாவோட மகிமை ஒரு சில வார்த்தைகள் அப்படியே பேசுங்கம்மா. ஓம் சக்தி, ஓம் ஐக்லம் வாராகியே நம்மளுடைய. நாங்கள் 10-15 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்காங்க. எங்கள் சொந்தக்காரங்க மூலமாக தான் நான் இந்த கோயிலுக்கு வந்தேன். சாமிஜிக்கிட்ட ஒவ்வொரு வழிமுறையும் நான் குழந்தைகளுக்கு கல்வி, வீடு கட்டுறதுக்கு, தொழில் எல்லாமே கேட்டுட்டு போய் தான் செய்வேன். ஒவ்வொன்றும் சாமி சொல்லுவார், அதன்படியே நான் இது வரைக்கும் செஞ்சுட்டு வரேன். மகாலட்சுமி பூஜை பண்ண சொன்னார். இது வரைக்கும் 10-15 வருஷமாக நான் மகாலட்சுமி பூஜை வீட்டில் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். எங்கள் குழந்தைகளுக்கு கல்விக்காக நான் கேட்பேன். எங்கள் பொண்ணு ஒரு பொண்ணுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்கும்னு சொன்னார். அதே மாதிரி கிடச்சிருச்சு. இன்றைக்கி சரி நன்றி சொல்லி அன்னதானத்துக்கு பணம் கட்டிட்டு போகலான்ட்டு நான் வந்துருக்கிறேன். ஒவ்வொரு செயல்லையுமே வாராகி வச்சு டெய்லியும் வாராகி கலசம் வாங்கி நான் ஆடி மாதம் மகா யாகத்தில் வாராகி கலசம் கொடுப்பாரு. வாராகி கலசம் வீட்டில் வச்சு தினமும் வாராகிக்கு நான் கலச பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். எல்லா செயலுமே நான் வாராகி நினச்சி பண்ணுவேன். வீட்டிலேருந்து புறப்படும் போது ஒவ்வொரு செயலும் தொடரும் போது நான் பஞ்சமி தேவிக்கு 12 நாமம் சொல்லிட்டு நான் வீட்டிலேருந்து வெளியே கிளம்புவேன். எல்லாமே தாயினுடைய மகிமையினால சிறப்பாக நடந்துட்டுருக்கு.
ஓம் வாராகிக்கு நன்றி. நன்றிம்மா, நன்றி. நன்றி நண்பர்களே. உங்களுடைய கருத்துக்களை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாராகி அம்மன் புகழ் உலகமெங்கும் பரவட்டும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவை கட்டெரும்பு. அம்மா வாராகி தாகியே, இவ்வுலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் காப்பாற்றுங்கள் அம்மா. நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கின்றேன் நண்பர்களே. வணக்கம்.